சித்தம் நிறைவேற ஒப்புவித்தேன். என்னை எடுத்து நீ பயன்படுத்தும். உம் கிருபை என்னை சூழ எந்நாளும் உம்மை போற்ற மகிமையாய் என்னை நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாதிருக்கிறதான பொழுது அவருடைய வாழ்க்கையானது ஒரு திருப்தியற்ற நிலைமையிலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிறதான இந்த திருப்தியற்ற வாழ்க்கையை அதை பல விதத்திலும் அவர்கள் அநேகர் வெளிக்காட்டுகிறார்கள். சிலர் கோபத்தை வெளிக்கொண்டு வருகிறார்கள். தங்கள் கோபத்தை வார்த்தைகள் மூலமாகவும் கிரியைகள் மூலமாகவும் வெளிக்காட்டுகிறார்கள். பொதுவாக மனிதர்கள் தங்கள் குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், தங்களோடு கூட வேலை செய்கிற நபர்கள், சபை விசுவாசிகள், மேலும் இப்படி சகலமும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறதான பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு திருப்திகரமான வாழ்க்கைக்குள்ளாக ஒரு திருப்தியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்று இப்படியாக எந்த ஒரு அமைப்போ அல்லது எந்த ஒரு மனிதனோ ஒரு பூர்ணமான ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பல ஏமாற்றங்கள் நமக்கு காத்திருக்கும். சற்று தரித்திருந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் பல வேளைகளிலும் மனிதர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் தான் காணப்படுகிறது. எனவே எல்லா சூழ்நிலைகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்படியாய் தெய்வ வார்த்தைகளுக்கு நாம் முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். பல வேளைகளிலும் மனிதர்கள் தாங்கள் பேசுகிறதான ஒரு சில வார்த்தைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாதவாறு அவர்கள் பேசுகிறார்கள். இதனால் பெரிதான கலகங்களை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். மனிதருடைய எண்ணங்கள் வார்த்தைகள் மூலமாகவும் கிரியைகளினாலும் வெளிப்படுத்தப்படுகிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஆனால் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறதான பொழுது ஆவியின் கனியானது நம்மில் வெளிப்படுகிறது. அந்த கனியின் சுபாவங்களாகிய நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையும் நமக்கு மன அடக்கத்தை அது உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையை கண்டும் நாம் கட்டுப்பாடற்றவர்களாகி அதன்படி கிரியைகளை நடப்பிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கிறதான பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து அனுதினமும் நம்மை வழி நடத்துவார். நமக்கு சகல விதமான ஒத்தாசைகளும் தந்து அவர் வழி நடத்துவார். அவர் ஞானத்தை நமக்கு கொடுத்து எந்நேரத்தில் என்னத்தை பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி சகல விதமான கிருபைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவார். அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கலாம். அவர் நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை பலப்படுத்தி நீதியின் பாதையில் வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நம்பி வருகிறவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் துரோகம் செய்யாமல் அவர்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தாவே, அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. பிரத்யேகம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு நாங்கள் அஞ்சாதவர்களாக உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நீர் தருகின்ற ஞானத்தின்படி ஆண்டவரை நாங்கள் வழி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான பாதையிலே நீர் ஒவ்வொரு நாளும் போதித்து வழி நடத்தும்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.